Taste the Daily. திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த தினத்தையொட்டி திருச்சி மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் ஜே சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவேல், முன்னாள் மாவட்ட செயலாளர் கே சி பரமசிவம், மாவட்ட கழக துணை செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி திருப்பூரில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மாநகர மாவட்ட அம்மா மாளிகையில் நடைபெற்ற இந்த முகாமை முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தமரா விஸ்வநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மருதராஜ், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி, மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஆர்விஎன் கண்ணன், திண்டுக்கல் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் CS ராஜ்மோகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணுகோபால், தென்னம்பட்டி பழனிசாமி, பிரேம்குமார் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல பொறுப்பாளர்கள் பிரேம்குமார், கௌதம், சதீஷ்குமார், சேட்டை கார்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கழக மருத்துவ அணி ஆகியவற்றின் சார்பில் இந்த மாபெரும் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமை கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் அனுமந்தன், தேனி கிழக்கு மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் பாபு வெங்கடேஷ், சுந்தர் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி ஏற்பாட்டின் பேரில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவு விருந்து அளிக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநகராட்சிக்குட்பட்ட ரங்கசாமி குளம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் ரத்த தானம் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோபிநாத் மற்றும் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் முனுசாமி தலைமையில் நடைபெற்ற ரத்த தான முகாமினை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் ரத்த தானம் வழங்கி தொடங்கி வைத்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில், முன்னாள் MLA கோவி சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர், மாநில அமைப்பு செயலாளர் கல்யாண ஓடை செந்தில் உட்பட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் தவமணி மற்றும் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் அருணகிரி ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமை சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முக்கு சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இம்முகாமில் திரளான பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது.